A warm welcome to each and every one of you. It's been a pleasure for me to deliver my speech in front of a wide range of crowd. My dear judge, you gave me an opportunity to deliver my speech in this wonderful occasion. Yes, Mr. Tanivel, I really appreciate your English. It's very nice. You are talking about the holidays are very nice to enjoy. That is an awesome topic, my dear judge. That is an awesome topic. I didn't expect that I am going to deliver my speech in front of a wide range of crowd. என்று ஆங்கிலத்தின் பின்னால் அடவு கட்டி ஆடிக்கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு இடையே இலக்கணம் பல்வகை கொண்டாலும் தலைக்கணம் சிறிதும் இல்லா என் தமிழுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் அறிவாலயத்தை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். நான் பட்டிமன்றம் முழுவதும் இப்படித்தான் ஓட போகுதாகன்ட்டு மிரண்டே போனேன். நான் சின்ன பிள்ளைங்க கிட்ட நடுவில் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு டே உனக்கு லீவுடா விடுமுறைடான்னு சொன்னா ஐயா ஜாலி லீவ் அப்படிங்கிறான். விடுமுறை என்றால் உற்சாகம், விடுமுறை என்றால் சந்தோஷம், விடுமுறை என்றால் மனநிறைவு. அது தெரியாம வந்து உட்கார்ந்துக்கிட்டு டிவியில் வானிலை அறிவிப்பு சொல்லுவார் பாருங்க ரமணன். அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே வச்சுருக்காங்க ஸ்கூலில். அவர் வாயை திறந்தோடனே இந்தரா லீவ் விடுறவர் வந்துட்டாரா அப்படின்றான். அவர் வாயவே பார்த்துட்டு இருக்கான். மழை 2 நாட்கள் நீடிக்கும் அப்படின்னோடனே தெய்வமே இன்னும் ஒரு 4 நாளை சேர்த்து சொல்லு தெய்வமே அப்படின்னா. அவ்வளவு பெரிய அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கு. நியூஸே பார்க்காதவன் கூட அவர் வந்தோன்னு ஒடியாந்துடுறான். நடுவரில் எங்கள் ஊரில் ஒரு பையன் ஓடி வந்து கேட்டான், அண்ணே 4 காந்தி தாத்தா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னே. 4 காந்தி தாத்தா கேட்டானே, தேசத்துக்கு ஒன்று மாதிரி புள்ளதாண்டா வேணும் அப்படின்னு. அவன் சொன்னான், ஒரு காந்தி தாத்தா பிறந்ததுக்கே 1 நாள் லீவ் விடுறான், 4 காந்தி தாத்தா பிறந்தா 4 நாள் லீவ் விட்டுருப்பானேன்னா. பயலுக லீவுக்காக ஏங்கி கிடக்கிறான். நடுவர்களே, கற்பதற்கு மதிப்பெண்கள் வழங்கி கொண்டிருந்தது ஒரு காலம். மதிப்பெண்களுக்காக மட்டுமே கற்பிக்கப்படுகின்ற காலத்தில் மாணவர்கள் ஏங்கி கிடக்கிறான் லீவுக்காக. நடுவர்களே, நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஒரு நல்ல நாளும் பெரிய நாளும் கோடான கோடி மக்கள் முன்னால் இப்படி ஒரு கேள்வியை கேட்குற. உலகத்தில் காதலிக்காதவன் யாருமே கிடையாதியா. அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவன் மனுஷனே இல்லை. நடுவர் அவர்களே, காதலிப்பவர்களுக்கு தான் தெரியும் காத்திருத்தல் கூட சுகம் என்று. வாரம் ஃபுல்லா லீவே இருக்காது நடுவர் அவர்களே. அந்த பொண்ணு ஒரு இடத்துல வேலை செய்யும், நாம் ஒரு இடத்துல வேலை செய்வோம். இந்த சனிக்கிழமைன்னு வரும், அந்த சனிக்கிழமை ராத்திரின்னு வரும். அந்த ராத்திரிக்கு எடுத்து மாற்ற ஹெட்செட்டை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் பேசுவோம். அதுக்கு பேர் ஹெட்செட்டு கிடையாது, லவ் செட்டு. நடுவர் அவர்களே, லீவ் விட்டாச்சுன்னா மெரினா பீச்சுக்கு போகணும். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க பல பேர் எல்லாமே மெரினா பீச்சுக்கு போயிருப்பாங்க. நானும் என் காதலியோட மெரினா பீச்சுக்கு போனேன். நடுவர் அவர்களே, என்ன நடுவர் இப்படி சந்தேகமாக பார்க்குறீங்க? என்னையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு, டெஃபினெட்லி. கூப்பிட்டுட்டு போனா யாருன்னே தெரியல நடுவர்களே. ஒரு சின்ன பொண்ணு அங்கிட்டு இருந்து பூவை எடுத்துட்டு ஓடியாந்து, அண்ணே அண்ணே அண்ணி தலையில் இந்த மல்லிகை பூவை வச்சு விடுங்கன்னுச்சு. யாரு பெத்த பிள்ளையோ அண்ணி தலையில் வச்சு விடுங்கன்னுச்சு. அடுத்து ஒரு பாட்டி வந்துச்சு நடுவர்களே, தம்பி ஜோசியம் பார்த்துக்க தம்பி, உங்களுக்கு 4 புள்ள பிறக்கும் தம்பி, 2 பேரும் மகராசியா இருப்பீங்கன்னு சொல்லிச்சு. யாரு பெத்த பிள்ளைங்களோ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுதுன்னா ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருந்தா கிடைக்குமா? லீவுன்னு ஒன்று இருக்கணும் நடுவர் அவர்களே. ஊருக்கு போறோம் நடுவர் அவர்களே, இந்த தீபாவளிக்கு ஊருக்கு போறோம்னா அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு எல்லாம் வீட்டில் இருப்பா. நம்ம வீட்டிலேருந்து ஆசையோட பார்ப்போம். ஒரு புது சட்டை எடுத்து போட்டோம்னா அப்படி போய் அது வீட்டு முன்னாடி நின்று, எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா மாமா, நீ போட்ட பிறகுதான் மாமா சட்டையே அழகா இருக்குதுன்னு அவ சொல்ல, ஹேய் உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தாண்டி புடவையே அழகா இருக்குன்னு நாங்க சொல்ல, இந்த பார்வையிலே பரிமாறிக்குவோம். அது முடியுமா? ஒர்க்கிங் டேஸ்ல முடியுமா? விடுமுறைன்னு ஒன்று இருக்கணும். 5 கிலோவில் ஒரு பை கொள்ளும்னா 5 கிலோ தான் கொட்டணும். 10 கிலோ கொட்டினா பை பிஞ்சிடும். அந்த 10 கிலோ கொட்டாம நம்மளை காப்பாற்றி வைக்கிறதே விடுமுறை நாட்கள் தான் நடுவர் அவர்களே. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த பிபிஓலெல்லாம் வேலை செய்கிறவன், அதுவும் இந்த இங்கிலீஷ் பிபிஓவில் வேலை செய்கிறவன் இன்னும் கொடுமை. ஹாய், திஸ் இஸ் கெனித் பார்க்கர், வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் யூ லோன் $6,000. இங்கிலீஷ்லேயே பேசுவான். ஒரே ஒரு நாள் தான் நடுவரில் லீவ் கொடுப்பான். அந்த ஒரு நாள் லீவில் ஓடி போய் அந்த டி நகரில் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னு வாங்கிக்கிட்டு
கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுவான், பஸ்ஸு கிடைக்காது. அங்கே டிக்கெட் விலை தீபாவளிக்கு சொல்லுவான் பாருங்க, 10 டிக்கெட் எடுத்தோம்னா அந்த விலைக்கு பஸ்ஸே வாங்கிவிடலாம். அதை வாங்கிட்டு தாம்பரம் ஓடி, பெருங்களத்தூர் ஓடி, கடைசியாக வீட்டுக்கு ஓடி அந்த வீட்டு வாசப்படியில் என்னைக்கு அந்த பையன் காலை வைக்கிறானோ அப்போதான் நடுவரில் ஒரு தாய்க்கு தீபாவளியாக அவன் வீட்டில் தொடங்கும். தாய்க்கு விடுமுறையில் இதுதான் கொண்டாட்டம்னா ஒரு சின்ன பையனை கூட்டு கேட்ட நடுவர் அவர்களே, டேய் விடுமுறை நாள்னா என்னடா, பட்டிமன்றம் பேச போகிறேன் சொல்லுடா அப்படின்னு. ஓய்வில்லாமல் எனக்காக உழைச்ச எங்கள் அப்பன் ஓய்வெடுக்கிற ஒரே நாள் தான் எனக்கு விடுமுறை நாள்னு சொன்னானே, அப்பனுக்கு விடுமுறை கொடுக்கறது தான் எனக்கு விடுமுறை நாள்னு ஒரு பையன் சொல்கிறான்னா அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே 3 பேர். வெளிநாட்டிலே வேலை செஞ்சுட்டு ஒவ்வொருத்தனும் ஊருக்கு கிளம்புனான்னா, சீனாக்காரன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் விலை உயர்ந்த ரக ஆடைகளை எடுத்துட்டு வருவான். சிங்கப்பூர்காரன் வாசனை திரவியங்களை வாங்குவான். ஆனால் இந்தியாக்காரன் தான் தாத்தா பாட்டிக்கு பிடிக்குமேன்னு தைலத்தை வாங்குவான், தான் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமேன்னு சென்ட்டை வாங்குவான், தான் அம்மாவுக்கு ஒரு செயின், தான் பொண்டாட்டிக்கு ஒரு செயின்னு வாங்குவான், தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் அழகழகாக துணிமணிகளை வாங்குவான், சாக்லேட்டை வாங்குவான். அத்தனை பேருக்கும் என்ன பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து வாங்குகின்ற வெளிநாட்டில் வேலை செய்கின்ற என் சகோதரன் தனக்கு என்ன பிடிக்கும் என்று ஒரு நாள் கூட யோசித்தது கிடையாது. வாரத்தில் 2 நாள் விடுமுறையும் மாதத்தில் 10 நாள் விடுமுறையும் கிடைக்கும் உங்களுக்கு வேண்டுமானால் அது சுமையாக தோன்றலாம். ஒரு வார விடுமுறையில் 1000 கனவுகளை சுமந்து கொண்டு வருகின்றானே என் சகோதரன், அவனுக்குத்தான் தெரியும் விடுமுறை என்றால் அது சுகம் என்று. சொர்க்கமும் நரகமும் வானத்தில் இல்லை, தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. சுகம் என்று தேர்ந்தெடுங்கள், சுகமாய் அமையும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.